சூப்பர் ஸ்டார் ஜாதகம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ சூப்பர் ஸ்டார் ஜாதகன்றது வந்து அவர் வந்து ஒன்று ஜெனட்டிக்கில் வரதாக இருந்தாலும் மேஜராக அந்த விஷயங்கள் எப்படி வரும்னா, இப்போ வந்து ஒரு ஜாதகம்னு எடுத்துட்டோம்னா வெறும் ஒரு ராசி கட்டத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ராசி கட்டம் பார்ப்பாங்க, இல்லை சில பேர் நவாம்ச கட்டம் பார்ப்பாங்க. பட் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 32 கட்டங்கள் வரும். ஒரு ஜாதகம் வந்து 32 கட்டமாக பிரியும். பட் நம்ம இப்போ எடுத்துக்கிறது 32 பார்க்கல 16 கட்டங்களாக அதை பிரிப்போம். ஸோ அந்த 16 கட்டங்களில் ஒரு கிரகம் வந்து வலுவாக உட்காருங்க. ஸோ அந்த ஒரு கிரகம் என்ன கிரகம்னு பார்த்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிற காலகட்டத்தில் அவங்க சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த 16 கட்டங்கள்லையும் அது சூப்பராக இருக்குமானா 16 கட்டங்களும் சூப்பராக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 10 கட்டங்களில் வந்து அது வந்து அட்டகாசமாக உட்காந்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ மேஜராக வந்து இதோட பேஸ் வந்து ராசியாகிறதும் அதில் வந்து பிரிகிற கட்டங்கள் தான் வந்து அவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். பட் எல்லாருக்குமே 16க்கு 16 சூப்பராக இருக்கணும். 16க்கு 16 யாருக்குமே சூப்பராக இருக்காது. 16க்கு ஒரு 10 இருந்தால் ஒரு சூப்பர் ஸ்டார். இதுவே வந்து ஒரு 6 இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு செல்வந்தன், ஒரு பெரிய செல்வந்தனாக இருப்பார். ஓரளவுக்கு ஒரு பெயர் புகழ் இருக்கும். 5 இருந்ததுன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற ஒரு அதோட கம்மியாக ஒரு 3 வர இருந்தாலே ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க. ஸோ பட் இந்த 2 1 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப ஒரு நார்மல் லைஃபாக தான் இருக்கும். கொஞ்சம் லோயர் லைஃப்லையும் மாட்டிக்கிறது இந்த மாதிரி தான். பட் என்ன தான் இந்த கிரகங்கள் வலுவாக அமைஞ்சாலும் அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் மட்டும்தான் நமக்கு பணத்தை கொடுக்கும், நம்ம சூப்பர் ஸ்டாராக வைக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த தசாபுத்தி காலங்கள் எப்போ வரும், அந்த காலகட்டங்கள் எப்படிங்கிறது தான் மேஜராக வேலை செய்யும். அப்போ தான் வந்து இவங்களுடைய ஸ்டாருங்கிறது வேலை செய்யும். அது நேரத்தில் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷம் 35 வருடங்கள் 50 ஆண்டுகள் வரை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் 50 ஆண்டுகள் வரை வந்து அவங்க சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காங்க. அது எப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நடக்கிற தசாபுத்திகள் அந்தரங்கள் ஒரு பக்கம் பர்ஃபெக்டாக உட்காந்தாலும் ஒரு திசைக்கு அப்புறம் அடுத்த திசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டார் லாடோ அந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து ஒரு பேஸாக அமைஞ்சு அது தசாபுத்தி நடத்தும் போது அது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லாங்குவிட்டி நிறைய கொடுக்குது. இப்போ இளையராஜா எடுத்திங்கன்னா மோர் தென் ஒரு 30 இயர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சிவாஜி கணேசன் சார் எடுத்திங்கனாலும் ஒரு 30-35 ஆண்டுகள் வந்து ஒரு பெரிய ஸ்டார். எம்ஜிஆர் எடுத்தோன்னா அதே மாதிரி ஒரு காலகட்டங்களில் எல்லாருமே ஸ்டாராக இருந்துங்கன்னா காரணம் அந்த கிரகங்கள் இந்த 16 கட்டங்களில் இருக்கிற இடங்கள் அந்த வந்து ஸ்ட்ராங்காக உட்காரும்போது தான் இந்த விஷயங்கள் நடக்கும். அதுவும் வந்து 2 பெரிய பிளானட்டாக வரும்போது ஒரு சனி குரு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளானட்டாக இருக்கும்போது 19 + 16 போது அதோடைய ஆண்டுகள் வந்து அதிகமாகிடுது. கிட்டத்தட்ட வந்து 30-35 ஆண்டுகள் வந்து ஒரு பீக்கான ஒரு ஸ்டேஜை கண்டிப்பாக கொடுத்துரும். 50 ஆண்டுகள் வந்து அந்த ஸ்டார் லாட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறனால தான் அது சூப்பர் ஸ்டாராக இருக்கும். பேர் வைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இப்போ நான் பேர் வைக்கும்போது வந்து நியூமராலஜி பிரகாரம் நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலும் நான் வைக்கிறது வந்து இந்த 16 கட்டங்கள் வந்து எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அந்த நேமில் வைங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது இப்படி தான். ஏன்னா வந்து இந்த ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு இவர் சூப்பர் ஸ்டார் இல்லைன்றதான் விட 16 கட்டங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டம். இப்போ வந்து ஒரு ராசி கட்டத்துக்கு நவாம்ச கட்டத்துக்கும் ஒரு 22 நிமிடங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். 22 நிமிடங்களுக்கு ஒரு நவாம்ச கட்டம் மாறும். அதேமாதிரி திரிகோண கட்டங்கள் 10 டிகிரிக்கு ஒரு முறை வந்து மாறும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அது மாறிக்கிட்டே வரும்போது அதில் சூப்பராக உட்கார்ற கிரகம் அட்டகாசமாக வேலை செய்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் பார்த்தது தான். உங்கள் ஜாதகத்தில் அது இருந்தால் நீங்களும் சூப்பர் ஸ்டார் தாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நிறைய பேருக்கு அந்த தசாபுத்தி அந்தரங்கள் வராதனால வெறும் அந்த புத்தி காலகட்டங்களில் மட்டும் சில பேருக்கு வந்து நல்ல யோகம் நீங்களோட பார்க்கலாம். சில பேருக்கு ஒரு 2.5 வருஷம் பிச்சுக்கிட்டு கொட்டிச்சிங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம். சில பேருக்கு வந்து ஒரு பெரிய ராஜயோகமாக அந்த 2.5 வருஷமே முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார். அவருக்கு வந்து ஒரு தசாபுக்தியில் வெறும் அவர் சம்பாதிச்சதும் இந்த 2.5 வருஷம் தான். அந்த 2.5 வருஷத்தில் அவருக்கு வந்து ஒரு 100-150 கோடிக்கு மேலே வந்து காசு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் ஏர்ன் பண்ணவே இல்லை, அந்த 150 கோடியோடு செட்டில் ஆகிறாரு. ஸோ அந்த மாதிரி யோகங்களும் கொடுத்துரும் சில பேருக்கு. அதுக்கு வந்து அந்த தசாபுத்தி கோச்சாரம் எல்லாமே மிங்கிளாகி வரும்போது அந்த யோகங்களை கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் உங்கள் ஜாதகங்களும் இந்த மாதிரி அமையும் போது கண்டிப்பாக நீங்களும் சூப்பர் ஸ்டார் தான். இப்படி தான் இந்த ஜாதகங்கள் ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக. இதுக்கு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி உங்கள் கூட வந்து தெய்வம் இருந்தால் அதுக்கப்புறம் அது ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. ஸோ மேலும் தகவல்களுக்கு நீங்கள் வந்து என்னை பற்றின ஒரு டீட்டெயில் வேணும்னா masterlakshmi.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. masterlakshmi.comல போய் பாருங்கள். சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.